சொல்லியா? இத பாரியா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தண்ணி அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது, பவர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. மொத்தத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அந்த மாதிரி ஆள் கிடைச்சா சொல்லு. கிடைக்கலையா அந்த போர்ஷன் காலியா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. புரியுதா? சரி வச்சிடுறேன். பூனை, நீ எங்கடி இங்க? வா உள்ள போய் பேசலாம். மேல் போர்ஷன் காலியா இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்தா நீ நிக்கிற. வா. மேல் போர்ஷனுக்கு நீ கூடி வர போறியா? ஆமா. ஐயோ, எந்திரி. என்னது? எந்திரி. கேக்கல. ஐயோ, எந்திரி. பூனை, காலேஜ்ல தான் மெதுவா பேசுவேன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்க. ஐயோ, எழுந்துச்சு தோலடி. என்னடி? ஹாய் அங்கிள். டிசிப்ளினா என்னன்னு தெரியுமாமா? தெரியுமே. 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 11:30 வந்திருக்க. என்ன டிசிப்ளின் இது? உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் யாரா இருக்காங்களாடி? டக்குன்னு கால் பண்ணி வர சொல்லு, அவருக்கு ஏதாவது பாரு. என்ன சொன்ன நீ? ஐயோ அங்கிள், ஏன் இப்படி இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் உங்க பொண்ணு கூட போய் மேல் போர்ஷனை காமிச்சிட்டு வர சொன்னாங்கப்பா. நான் போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். 8 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள சீக்கிரம் வந்துடணும். ஓகேப்பா. ஓகே அங்கிள். ஓ, ஃபர்னிஷ்டு போர்ஷனா? ரொம்ப நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு? உன்னை யார் இங்க வர சொன்னா? அந்த புரோக்கர் தான். ஏன் அப்படி கேக்குற? இன்னும் அசிங்கமா கேப்பேன். என்னையா? உன்ன இல்லடி, அந்த புரோக்கரை. இப்ப நீ ஏண்டி உங்க அப்பா மாதிரி இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எங்க அப்பானால தாண்டி நானே இப்படி டென்ஷன் ஆகுறேன். புரியல. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டடி. அது மட்டும் இல்லாம இந்த ஜெனரேஷன் யூத்ஸ் எங்க அப்பாக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன பூனை சொல்ற? என் கூட காலேஜ்ல 3 வருஷம் படிச்சியா? இது வரைக்கும் ஒரு நாளாவது நான் உன்னை இந்த வீட்டை கூட்டிட்டு வந்திருப்பேன்? இல்ல. 12 வருஷமா என் கூட படிச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கே இந்த வீட்டுக்கு வர நாட் அலவுட். ஐய. அப்படிப்பட்ட இந்த வீட்டுல என் ஃப்ரெண்டையே நான் இங்க தங்க வச்சிருக்கேன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, என்னை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாரு. ஆமா, கண்டிப்பா அனுப்பிச்சிடுவாரு. ஆமா, அதனாலதான் சொல்றேன், சம்மத்து புள்ளையா கீழே இறங்கி போய் எனக்கு இந்த வீடு பிடிக்கல, நான் வேற வீடு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன கிளம்பி போயிடுவியா? சரியா? கையிடு. என்ன பார்த்து வெளியே போ சொல்றியா? காலேஜ்ல சேர்ந்த 2 வாரத்துல உன் போன்ல என் பேரை உயிர் நட்பேன்னு உன்னையே மாத்த வச்சபடி நானு. அப்படிப்பட்ட உயிர் நட்ப வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? ஆமா. நான் அப்படியே போறேன். ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? நான் சொல்ற மாதிரி நீ பண்ணா நீ இந்த வீட்டுல தங்கலாம். சொல்லு, என்ன பண்ணோம்? போய் சொல்லணும். என்னை யாருன்னே தெரியாத மாதிரி நீ நடிக்கணும். எங்க அப்பாக்கு கடுகு அளவு கூட சந்தேகம் வரக்கூடாது. சரியா? என்னடி என்கிட்ட ஃப்ரீயா பேச முடியாதுன்னு ஃபீல் பண்றியா? இல்லடி, என்னையே பொய் சொல்ல வைக்கிறேன்னு ஃபீல் பண்றேன்டி. அடிச்சி, இவ்வளோ நேரம் இப்போ என்கிட்ட நடிச்சல, அதே மாதிரி எங்க அப்பா கிட்டயும் போய் நடி. அப்பதான் நீ இந்த வீட்டுல தங்க முடியும். இல்லைன்னா உன் இஷ்டம். சரி, ஏதோ நீ இவ்வளவு சொல்றதுனால உனக்காக போய் சொல்லிடுறேன். எனக்காகவா?
சொதப்பிட மாட்டல்ல? சேச்சே நண்பிடி. உங்க பர்சன் பாத்தீங்களா? பிடிச்சிருக்காமா? அத ஏன் அங்கிள் கேக்குறீங்க? எனக்கு ஏதோ புது போர்ஷனுக்கு வந்த ஃபீலே இல்ல. ரொம்ப பழக்கப்பட்ட இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு feel. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போதும். பிடிச்சிருக்கு அங்கிள். நோ அங்கிள், ஒன்லி சார். எஸ் சார், ஓகே சார். ஓகே? ஓகே சார். அப்ப அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குமா? ஓகேப்பா. என்ன 2 அக்ரிமெண்ட் இருக்கு? மகி, அத படிச்சு காட்டு. ஒரு நிமிஷம்ப்பா. என்னடி உங்க அப்பாக்கு படிக்க தெரியாதா? உங்க பேர் சொல்லுங்க. ஆ? உங்க பேர் சொல்லுங்க. நிக்கிலாங்க. ரூல் நம்பர் 1. நிக்கிலா என்னும் நான் எந்த ஒரு நண்பனையும் தோழியையும் இந்த வீட்டிற்கு அழைத்து வரக்கூடாது. சிரிச்சு துளைக்காதடி. ரூல் நம்பர் 2, முட்டை மடியில் அம்மாடி அந்த அக்ரிமெண்ட்டை கொடு. மொட்டை மாடியில் நின்று போன் பேசுவது, வீடியோ கால் பேசுவது, ரீல்ஸ் செய்வது போன்ற சேட்டை செயல்களில் ஈடுபடக்கூடாது. இதுக்கு நான் போனை செகண்ட் ஹேண்ட்ல வித்துட்டு வந்துருவேனே. சரிங்க சார். கண்ட நேரத்தில் வருவது போவது என்று இருக்கக்கூடாது. லெக்சரில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமிங் நோட் செய்யப்படும். வீடால செக் போஸ்டா? எனக்கு எல்லா ரூல்ஸும் ஓகே. நான் சைன் பண்ணிடுறேன் அங்கிள் சார். முக்கியமான விஷயம், ரூல்ஸில் ஏதாவது ஃபாலோ பண்ணாம விட்டா போலீஸ் கேஸ் போட்டு ஆக்ஷன் எடுக்கப்படும். மைண்ட் இட். இந்த ஜெயில இருந்து ஒரிஜினல் ஜெயிலுக்கு அனுப்பிட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ சைன் பண்ணு. இந்தாம்மா. எல்லா பேஜ்லையும் சைன் பண்ணிடுங்க. அம்மாடி, உன்னை பார்த்தா கொஞ்சம் திருட்டுத்தனம் தெரியுது. எதுக்கு உன் கண்ணு வச்சுக்கோ. சரிங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். பா, அடுத்த வாரம் அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வராங்களாம். ஓ அப்படியா? இந்தாங்க சார். என்னது இது? பால். எதுக்கு? புதுசா குடி வந்தேன், அதான் பால் காய்ச்சினேன். ஓ சரி சரி. அப்புறம் என் பொண்ணுக்கு அவளுக்கு தான் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமே. அது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல சார், நான் முன்னாடியே அவள்கிட்ட கேட்டுட்டேன்ல, அதனால எனக்கு தெரியும். ஓஹோ சரி. அப்புறம் என் பொண்ணையும் இனிமே வாங்க போன்னு கூப்பிட பழகிக்கோ, புரியுதா? சரிங்க சார். சரி போ. வர்றேங்க. வாங்க. ஏங்க ஏங்க ஏங்க, ஒரே ஒரு ஹெல்ப்புங்க. எனக்குங்க இந்த துணியெல்லாம் கொஞ்சம். ரொம்ப பண்ணாதடி, வா போனே பேசு. சரி ஓகே. எனக்கு இந்த துணியெல்லாம் கொஞ்சம் தோச்சு கூட. ஐயோ, எங்க அப்பா பார்த்தாருன்னா செத்தண்டி. நீயே துவச்சுக்கோ ப்ளீஸ். கையெல்லாம் வலிக்குதுடி, அதான் மிஷின் இருக்குல்ல, போட்டு கூட. சரி கூட. தேங்க்யூ. என்னம்மா, துணி துவைக்க போறியா? ஆமாப்பா. ஆமா, பச்சை கலர் சுடிதார் உன்கிட்ட இருந்தது இல்லையே, இது ஏது? ஐயோ செத்தோம். உங்க சட்டையில இருந்து தான் ஒட்டிக்கிச்சு. பச்சை சட்டை வச்சிருந்தீங்களே, அதுல இருந்து ஒட்டிக்கிச்சு. என்னம்மா சொல்ற? சுடிதார் கலர் மாறுற அளவுக்கு என் சட்டையில இருந்து சாயம் போகுது. ஆமாப்பா. ஆமா சார், மாறும். எனக்கு ஒரு தடவை அப்படி நடந்திருக்கு. எவ்வளவு மட்டமான துணிலாம் வருது பாரு. ல ஏய் அறிவாளிடி. சரி போ போ, துணியை போடு. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? நான் நைட் அவுட் பண்ணனா அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? உனக்கு நம்பிக்கை இல்லனா அப்ப பிரச்சனை யார் மேல இருக்கு? என் மேல இல்ல, உன் மேல தான் ப்ராப்ளமே. ஏய், உனக்கு ஏன் கூட சண்டை போடணும்னா டைரக்ட்டா எனக்கு கால் பண்ண வேண்டியதுடா. அதனால நான் ஃப்ரெண்ட் மூலமா சொல்லி விடுறேன். அவ்வளவு கூட உனக்கு தைரியமே இல்லனா அப்புறம் எதுக்கு நீங்களா லவ் பண்றீங்க? உன்னை எப்படி வளர்த்திருக்காளே? பகல்லே இப்படி குளிர் எடுத்தா நைட் எப்படிதான் சமாளிக்கிறதோ? கத்திக்கிட்டு இருக்கா பாரு வந்துட்டு. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. எனக்கு கூட ஏன்டா உன்னை லவ் பண்ணனும்னு எனக்கு ஃபீல் பண்ண வைக்கிறேன். இப்போதான் தெரியுது உன் முத காதலி ஏன் என்ன விட்டு ஓடி போனான்னு. கூடிய சீக்கிரத்துல நானும் ஓடி போய்டுவேன் போல இருக்கு. முதல்ல நான் பேசும்போது கூட கூட பேசாத. எதிர்த்து பேசுற பழக்கம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? அமைதியா இரு. மகி, ஏன் இவ்வளவு சத்தமா டிவி வைக்கிற? செத்துருவேன்னு சொன்னா உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு அது ஓடிட்டேன். ஸ்பீக்கர் கரகரன்னுச்சுப்பா. என்னடி சவுண்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். சாரிக்கா, மாமா லெமன்ல இருக்க நீ முடியாது. பேசுறதே எனக்கு பாதி தான் கேக்குது. முதல்ல டிவி ஆஃப் பண்ணு.
தோ 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 பண்ணிடுறப்பா. என்னத்த பொண்ணோ நீ. என்கிட்ட குரல்ல ஒஸ்தி பேசுற வேலையை வச்சுக்காத. ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ. ஏய், எதுக்கிட்ட இப்படி கத்தி பேசிட்டு இருக்க? பொறுமையா பேசு, அப்பா கீழே தான் இருக்காரு. ஐயோ, கேக்குதா? அமைதியா பேசி தொலை. சரி, நான் மெதுவா பேசுறேன். சாரி. போன் வேடி. ஏய் நாயே, உன்னால நான் திட்டு வாங்கிட்டேன். அப்புறம் பேசுறேன். உன்கிட்ட போன வைங்க முதல்ல. டைம் வேற ஆயிடுச்சு. இப்ப வேற வந்து எங்க நிற்பாரு? அவன் வேற ரொம்ப நேரம் வெளியவே நிக்கிறா. என்னம்மா, அந்த பொண்ணு வந்துட்டாளா? இப்பதான்ப்பா மேல போனா. பரவாயில்லையே, கரெக்ட் டைம் வந்திருக்க. டெய்லி இதே டைம் நோட் பண்ணு. என்ன? சரி, நீ போய் சரிப்பா. படுக்கல. இல்லப்பா, ஜீரணமாவல, வயிறு ஒரு மாதிரி இருக்கு. அதான் சுடுதண்ணி நடந்துட்டு குடிச்சு இருக்கேன். படுனா, நான் போய் படுக்கிறேன். சரிப்பா. இப்போவாது தூங்க போனாரு. ஏய், வா. சாரி. அதெல்லாம் பரவாயில்ல. ரெஜிஸ்டர் நோட்ல சைன் பண்ணிட்டேன். மேலே ஒரு ரூம்ல லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீ மெதுவா போய் லைட் மட்டும் ஆன் பண்ணாம படுத்துக்கிறியா? நீ சாப்பிட்டியா? தேங்க்யூ. நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் லூசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வா. இங்க வா. ரித்து கிட்ட எவ்வளோ மார்க்ஸ்னு கேளு. இது ரித்து. ரித்து, என்ன மார்க்கு? 98. அப்படியா? சரி. 98. 2 மார்க் அதிகமா?